வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழ் வியூவர்ஸ். இன்னைக்கு நாம இந்த பதிவில் முக்கியமான ஒரு சில விஷயங்களை பற்றி பேச போகிறோம். அதில் முதல்ல இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தா, முன்னாள் அமைச்சராகவும் டிஎம்கேவினுடைய எம்எல்ஏவாகவும் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களுடைய வீட்டுக்கு போலீசார் விசாரணைக்கு சென்றிருக்கிறாங்க. போலீசார் செந்தில் பாலாஜி அவர்களுடைய வீட்டில் தேடுதல் வேட்டையில் இறங்கியிருக்கிறாங்க. எந்த வழக்குக்காக இந்த விசாரணை, எந்த வழக்குக்காக இந்த தேடுதல் வேட்டை அப்படின்ற விவரங்கள் இப்போ வரைக்கும் வெளியில் வரல. ஏன்னா அவர் மேலே ஏகப்பட்ட வழக்குகள் பெண்டிங்கில் இருக்குது. 1-2 இருந்ததுன்னா இந்த வழக்குக்காக தான் விசாரணைக்கு வந்திருப்பாங்க அப்படின்றத நம்மளால யூகிக்க முடியும். போலீசாருடைய தரப்பில் இருந்தும் இந்த வழக்குக்காக தான் விசாரணைக்கு தேடுதல் வேட்டைக்கு வந்திருக்கோம் அப்படின்ற தகவல் எதுவுமே வெளியிடாம இருக்கிறாங்க. ஆனா செந்தில் பாலாஜி அவர்களுடைய வீட்டில் தேடுதல் வேட்டையும் விசாரணையும் போலீசார் நடத்திட்டு இருக்கிறாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறையை சார்ந்த போலீசாரும் விசாரணையை நடத்திட்டு இருக்கிறாங்க. இதுல ஆக்சுவலா என்ன நடந்திருக்கு அப்படின்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் மேல இருக்கக்கூடிய வழக்குகள் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி அவர்கள் ஏடிஎம்கேல இருந்தாரு. ஏடிஎம்கே பீரியட்ல போக்குவரத்து துறை அமைச்சரா இருந்தாரு. ஓகேவா? அந்த டைம்ல அந்த துறையிலேயே அவ்வளவு ஊழல் பண்ணியிருக்கிறாரு, முறைகேடுகள் நிறைய பண்ணியிருக்கிறாரு. நிறைய பேருக்கிட்ட வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ரூபா வந்துட்டு முறைகேடா கைப்பற்றி இருக்கிறாரு. ஓகேவா? இந்த வழக்கு விசாரணை அப்போவே தொடர்ந்தது. அந்த டைம்லயுமே வழக்கு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, ஏடிஎம்கேல இருந்து டிஎம்கேக்கு மாறிட்டார். டிஎம்கேக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த வழக்கின் ரீதியா அவர் கைது செய்யப்பட்டாரு. 2024 அமலாக்கத்துறை அவரை கைது பண்ணி விசாரணைக்கு அழைச்சிட்டு போனாங்க. கிட்டத்தட்ட 1 வருடம் 4 மாதங்கள் வரைக்கும்லாம் அவர் ஜெயிலுக்குள்ள இருந்தார். அந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெரியும். அந்த டைம்ல தான் அவருக்கு நெஞ்சுவலி வந்தது, ஜீப்ல ஏற்றிட்டு போகும்போது அந்த வீடியோ காட்சிகள்லாம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் அந்த டைம்ல நடந்தது தான். 2024 இது எல்லாமே நமக்கு தெரியும். அந்த இது எதுக்காக அப்படின்னா, ஏடிஎம்கே பீரியட்ல அவர் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தப்போ அந்த துறையில நடந்த ஊழலுக்காகவும் முறைகேடுகளுக்காகவும் அமலாக்கத்துறை நடத்திய விசாரணை தான் இது. அந்த வழக்கை இன்னும் முடியவே இல்லை. அதுவும் இப்போ வரைக்கும் பெண்டிங்ல தான் இருக்குது. இப்போ கூட பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பொறுப்பு ஏற்றதுக்கு அப்புறம் திரும்பவும் அமலாக்கத்துறை என்ன பண்ணாங்க அப்படின்னா, தமிழக அரசுக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறாங்க. அந்த வழக்கை திரும்பவும் நாங்கள் எடுத்து விசாரிக்கணும், இன்னும் முழுமையாக முடியல, பெண்டிங்கில் தான் இருக்குது, அதுக்காக எங்களுக்கு அனுமதி வேணும் அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறை நம்ம தமிழக அரசு, அதாவது முதல்வர் விஜய் அவர்களுக்கு கடிதம் அனுப்பியிருந்தாங்க. இவங்களும் இப்போ பெர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க. அந்த வழக்கு ஏற்கனவே பெண்டிங்கில் இருக்குதா, அதுக்கும் எப்போ அமலாக்கத்துறை விசாரணைக்கு வருவாங்க அப்படின்றது வெயிட்டிங்லேயே தான் இருந்தது. இன்னொரு வழக்கு பார்த்தோம் அப்படின்னா, கடந்த ஆட்சியில் டிஎம்கே ஆட்சியில் செந்தில் பாலாஜி அவர்கள் மின்வாரியத்துறை அமைச்சராக இருந்தார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த டைம்லையும் அந்த துறையிலையுமே ஊழல் நடந்திருக்கு. சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் ப்ரூஃபோட நாங்கள் சிபிஐ கிட்ட எல்லா ஆவணங்களையும் கொடுத்துருக்கோம், கிட்டத்தட்ட 400 கோடி ஊழல் அப்படிங்கிறது டிரான்ஸ்ஃபார்ம் வாங்குறதுல மட்டுமே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆவணங்கள் எல்லாத்தையும் நாங்கள் சிபிஐ கிட்ட கொடுத்துருக்கோம், சிபிஐ இந்த வழக்கை எடுத்து விசாரிப்பாங்க அப்படின்றத சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களே வெளியிட்டிருந்தார் இல்லையா. அந்த வழக்கும் செந்தில் பாலாஜி அவர்கள் மேல இருக்குது. இதை தாண்டி கரூர் விஷயத்திலையும் அவருடைய பெயர் அடிபடுகிறது என்று நமக்கு நல்லாவே தெரியும். ஓகேவா? அதுக்காக தான் டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ தலைமை அலுவலகத்துக்கு ஏற்கனவே இவர் விசாரணைக்கும் போயிட்டு வந்தார். அந்த செய்தியெல்லாம் தெரியும். இப்படி இவ்வளோ கேஸ் அவர் மேலே பெண்டிங்கில் இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் தான் இன்னைக்கு ஜூன் 20ஆம் தேதி என்ன நடந்திருக்குன்னா, கரூருக்கு அவருடைய சொந்த வீடு இருக்கு இல்லையா கரூரில், அங்கே போயிட்டு போலீஸார் விசாரணைக்கு போயிருக்கிறாங்க. அப்போ அங்கே அவர் இல்லை. அவர் அங்கே இல்லாத காரணத்தினால திரும்ப இங்கே என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, சென்னையிலையும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வீடு இருக்குது. ஸோ சென்னையில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களுடைய வீட்டுக்கு போலீஸார் போயிருக்கிறாங்க, அங்கே இருந்திருக்கிறாரு. ஸோ அங்கேயே இப்போ விசாரணை தேடுதல் வேட்டை அப்படின்றதும் நடந்துட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. இதில் எந்த கேஸுக்காக தேடுதல் வேட்டை விசாரணைகள் நடக்குது அப்படின்றது இப்போ வரைக்கும் வெளியில் வரல. ஆனால் இப்போ நம்ம கேஸில் ஏதோ ஒரு வழக்கு சார்ந்து தான் விசாரணைகள் நடக்குது அப்படின்றது மட்டும் தெரிய வந்திருக்கு. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது. அடுத்த வாரம் இப்போது நம்மளுடைய மின்வாரியத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் மின்வாரியத்துறையை சார்ந்த வெள்ளை அறிக்கையை வெளியிட போறாரு. இதுலயும் யார் மாட்ட போறா அப்படின்னு பார்த்தா செந்தில் பாலாஜி அவர்கள் தான். ஏற்கனவே தெரியும், மின்வாரியத்துறையில 400 கோடி ஊழல் டிரான்ஸ்ஃபார்ம்ல மட்டும் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ப்ரூஃப் எல்லாத்தையுமே, ஆவணங்கள் எல்லாத்தையுமே சிபிஐ கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க அப்படின்றது நல்லாவே தெரியும். ஸோ இந்த மின்வாரியத்துறை சார்ந்து கடந்த ஆட்சியில் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளோ கடனை வாங்கியிருக்கிறாங்க, அதில் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறாங்க, எதுக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்கிறாங்க, அதை முழுமையாக செலவு பண்ணாங்களா இல்லை பாதியை இவங்க எடுத்துட்டாங்களா, என்னெல்லாம் நடந்தது அப்படின்றது குறித்து முக்கியமான விஷயங்கள் அடங்கிய வெள்ளை அறிக்கையை சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் அடுத்த வாரம் வெளியிட போறாரு. வெயிட் பண்ணி நாம பார்க்கலாம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு.
டிஎம்கே பீரியட்ல சைன் பண்ணி ஒப்புதல் கொடுத்த ஒரு ப்ராஜெக்டை, ஒரு மிகப்பெரிய திட்டத்தை, கிட்டத்தட்ட 2000 கோடி மதிப்பிலான ஒரு திட்டத்தை நம்மளுடைய டிவிகே கவர்மெண்ட் கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க, தடை பண்ணி முடிச்சு விட்டுருக்குறாங்க. அது என்ன ப்ராஜெக்ட், டிஎம்கே பீரியட்ல என்ன ப்ராஜெக்ட்டுக்கு சைன் பண்ணி ஒப்புதல் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு மிகப்பெரிய பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனம், பிரிகேட் அப்படின்ற ஒரு தனியார் நிறுவனம் சென்னையில் அடுக்குமாடி குடியிருப்பு, கிட்டத்தட்ட 1250 வீடுகள் அடங்கிய ஒரு அடுக்குமாடி குடியிருப்பை கட்டுறதுக்கான ப்ராஜெக்ட் தான் அது. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு சைன் பண்ணி ஒப்புதல் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதை தான் இப்போ நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. ஏன் கேன்சல் பண்ணாங்க அப்படின்னா, டிஎம்கே பீரியட்ல எந்த இடத்துல, அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய எந்த இடத்துல அவங்க பில்டிங் கட்டுறதுக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க அப்படின்றது தான் இதில் விஷயமே. எங்கே தெரியுமா பெர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க? சென்னையில் பள்ளிக்கரணையில் இருக்கக்கூடிய சதுப்பு நில பகுதியில் இந்த பில்டிங்கை கட்டுறதுக்கு சைன் பண்ணி ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க. அதாவது சென்னையில் ஒரு சின்ன மழை வந்ததுனாலே எப்படி தண்ணி தேங்கி நிற்குது, போகிறதுக்கு வழி இல்லாமல் ரோட்டில் எவ்வளோ தண்ணி தேங்கி நிற்குது, மூழ்கிற அளவுக்கு கூட எந்த அளவுக்கு போகுது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏற்கனவே இருக்கக்கூடிய ஏரிகளில் அவ்வளோ பில்டிங் வந்துட்டு கட்டப்பட்டு தண்ணி போகிறதுக்கு வழி இல்லாமல் தேங்கி தேங்கி அங்கங்கே நிற்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இதில் சதுப்பு நிலம் அப்படின்றது பார்த்தோம்னா இயற்கையே கொடுத்த ஒரு வரம் அப்படின்னு தான் சொல்லணும். சதுப்பு நிலம் சீக்கிரமாகவே தண்ணியை வந்துட்டு உறிஞ்சக்கூடிய ஒரு தன்மை கொண்டது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சதுப்பு நிலத்தில் போயிட்டு நீங்கள் திரும்ப பில்டிங் கட்டுறீங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு போகும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. ஸோ அந்த சதுப்பு நிலத்தில் பில்டிங் கட்டுறதுக்கு தான் டிஎம்கே ஆட்சியில் பெர்மிஷன் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்குது. அதுவும் 2000 கோடி ப்ராஜெக்ட்டுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, இல்லீகலா, அஃபிஷியலா, அன்அஃபிஷியலா போயிட்டு இவங்க பெர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அதுக்கு இடையில எவ்வளோ கோடி ரூபாய் லஞ்சமாக பெறப்பட்டிருக்கும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி தான் இங்கே வைக்கப்படுது. கிட்டத்தட்ட 370 கோடி 400 கோடி கிட்ட லஞ்சமாக பெறப்பட்டிருக்கு அப்படின்ற தகவல்களும் இங்கே சொல்லப்படுது. மொத்தமாக பார்த்தோம்னா சென்னையில் இருக்கக்கூடிய பள்ளிக்கரணையில் 3080 ஏக்கர் பரப்பளவு சதுப்பு நிலம் அப்படின்றது இருக்குது. இதில் ஒரு 1735 ஏக்கர் பரப்பளவை வனத்துறைக்கு ஒப்படைச்சு பாதுகாக்கணும் அப்படின்றதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. மிச்சம் இருக்கக்கூடிய 1335 ஏக்கர் பரப்பளவு நிலம் இருக்கு இல்லையா, சதுப்பு நிலம், இதை என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா 2ஆ பிரித்து பாதியை ஒரு சில அரசு துறைகளுக்கு ஒதுக்கி கொடுத்துருக்குறாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய பாதியை என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா போலியான டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணி தனியார் நிறுவனத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த தனியார் நிறுவனம் தான் இந்த பிரபலமான நிறுவனமாக இருக்கக்கூடிய பிரிகேட் நிறுவனம் அப்படின்றது. ஸோ ஒப்படைச்சதுக்கு அப்புறம் அந்த பிரிகேட் நிறுவனம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சதுப்பு நில பகுதியில், பள்ளிக்கரணையில் இருக்கக்கூடிய அவங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த சதுப்பு நில பகுதியில் 1250 வீடுகள் இருக்கக்கூடிய பில்டிங்கை கட்டுறதுக்கு பெர்மிஷன் கேட்குறாங்க. டிஎம்கே ஆட்சியில் அதுக்குரிய துறையில் போயிட்டு பெர்மிஷன் கேட்குறாங்க. அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சதுப்பு நில பகுதி கிடையாது அப்படின்ற மாதிரி, ஆனால் அது சதுப்பு நில பகுதி தான், சதுப்பு நில பகுதி கிடையாது அப்படின்ற மாதிரி போலியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கக்கூடிய வேலைகளும் டிஎம்கே ஆட்சியில் உள்ளுக்குள்ளே நடந்திருக்கு. ஸோ இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பல இயக்கங்கள் கண்டித்து போராட்டங்களை மேற்கொள்கிறாங்க. நீதிமன்றம் வரைக்கும் மனுலாம் கொண்டு போய் கொடுக்குறாங்க. அறப்போர் இயக்கம் ஏகப்பட்ட போராட்டங்கள் நடத்துகிறாங்க. பெர்மிஷன் கொடுக்கக்கூடாது சதுப்பு நிலத்தில் பில்டிங் கட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லி போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் அரசியலுக்குள்ளே வந்திருந்த டைம் அப்போ தான், எப்போனா 2025 தான் இவங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த டைமில் தமிழக வெற்றி கழகம் அரசியலுக்குள்ளே வந்திருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த டைமில் தமிழக வெற்றி கழகமும் பெர்மிஷன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு குரல்லாம் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் மீறி, ஏகப்பட்ட போராட்டங்களையும் மீறி அந்த பிரிகேட் நிறுவனத்துக்கு டிஎம்கே ஆட்சியில் அங்கே பில்டிங் கட்டுறதுக்கு பெர்மிஷன் அப்படின்றது கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு அந்த பிரிகேட் நிறுவனமும் அந்த பகுதியில் பில்டிங் கட்டக்கூடிய வேலைகளை இப்போ ஆரம்பித்து கொஞ்சம் நடத்திட்டும் இருந்திருக்கிறாங்க. ஓகேவா. அதன் பிறகு தான் 2026 நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பொறுப்பு ஏற்றிருக்கிறாங்க. ஆட்சி பொறுப்பு ஏற்றதுக்கு அப்புறம் முதல் வேலையாக இதை செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பொறுப்பு ஏற்றதுக்கு அப்புறம் அறப்போர் இயக்கம் இருக்கிறாங்க இல்லையா, திரும்பவும் முதல்வருடைய பார்வைக்கு ஒரு மனு அனுப்பியிருக்கிறாங்க. இங்கே வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது சார்ந்து ஒரு மனு அனுப்பியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் அந்த 2000 கோடி திட்டத்தை, அந்த ப்ராஜெக்டை, பிரிகேட் நிறுவனத்துக்கு சைன் போட்டு கொடுத்த அந்த ப்ராஜெக்டை வந்துட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணி அதை முடிச்சு விட்டுருக்கிறாரு. எவ்வளோ ஒரு சிறப்பான விஷயத்தை நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனேயே பண்ணியிருக்காரு அப்படின்னு பாருங்க. இந்த விஷயத்த ஏதாவது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களில் பெருசாக எடுத்து பேசி மக்களுடைய பார்வைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்களா அப்படின்றதையும் மக்களே நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா
லஞ்ச ஒழிப்புத்துறை ரொம்ப சிறப்பா அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதாவது பார்த்தோம்னா ஏற்கனவே சார் பதிவாளர் அலுவலகம், அதாவது ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லலாம் ரெய்டு நடந்தது நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட பல லட்சம் ரூபாய்கள் கணக்கில் வராத பணம் பறிமுதல் செய்யப்பட்டு அரசு கஜானாவுக்கு அனுப்பப்பட்டது. அதை நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? அதாவது நம்ம பொதுமக்களாக இருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்குமே தெரியும், லஞ்சம் அதிகமாக வாங்கக்கூடிய துறை எது அப்படின்னு கேட்டால் இந்த பத்திரப்பதிவுலாம் நடக்கக்கூடிய சார் பதிவாளர் அலுவலகம், அதுக்கப்புறம் ஆர்டிஓ ஆஃபீஸ் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு நாளைக்கு தினமும் வாகனங்களுக்கு தகுதி சான்றிதழ் வாங்குறதுக்கு, லைசன்ஸ் வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லி பல்லாயிரக்கணக்கான பேர் ஒரு நாளைக்கே ஆர்டிஓ ஆஃபீஸில் தமிழகம் முழுக்க கூடுறாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த 2 துறை, ரெஜிஸ்டர் ஆஃபீஸ், இன்னொன்று ஆர்டிஓ ஆஃபீஸ், இந்த 2 துறையில் தான் அதிகமாக லஞ்சம் வாங்கப்படுது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ லஞ்ச ஒழிப்புத்துறையும் அந்த 2 இடங்களில் தான் முதல்ல ரைடு வந்துட்டு போனாங்க. ஏற்கனவே இந்த சைடு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ரைடு போயிட்டு பல லட்சம் ரூபாயை பறிமுதல் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா 2 நாளைக்கு முன்னாடி திடீர்னு தமிழகத்தில் வெவ்வேறு 40 இடங்களில் ஒரே நேரத்தில் ரைடு போயிருக்கிறாங்க ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு. லஞ்ச ஒழிப்புத்துறை காவலர்கள் அங்கே போய் இறங்கினோன்னே அந்தந்த ஆர்டிஓ ஆஃபீஸில் இருந்த புரோக்கர்கள் தலை தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதாவது என்னன்னா, புரோக்கர்கள் மூலமாக தான் அந்த லஞ்ச பணம் அப்படின்றது ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய அலுவலர்களுக்கு, ஊழியர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் சேரும். ஓகேவா? இங்கே லஞ்ச ஒழிப்புத்துறை காவலர்கள் வந்து இறங்கிட்டாங்க அப்படின்ற செய்தி தெரிஞ்சோன்னே புரோக்கர்கள்லாம் அந்த இடத்துலேருந்து தலை தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அப்படியும் சில பேரை பிடிச்சி அங்கே விசாரணை அப்படின்றத நடத்தியிருக்கிறாங்க. உள்ளே போயிட்டு விசாரிக்கும் போது அலுவலர்கள், ஊழியர்கள், புரோக்கர்கள் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய கையில் இருந்து மட்டுமே கணக்கில் வராத பணம்னு மொத்தமாக தமிழகத்தில் இந்த 40 இடங்களில் நடத்துனதில் 31,80,000 கணக்கில் வராத பணம் அப்படின்றது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. அப்போ இன்னும் டீட்டெயிலாக இறங்கி, டெப்த்தாக இறங்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸ்லையும் இந்த மாதிரி திடீர்னு ரைடுக்கு போனாங்க அப்படின்னா எவ்வளோ லட்சம் கணக்கில் வராத லஞ்ச பணம் சிக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. ஸோ லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் தொடர்ந்து அடுத்தடுத்து ரைடை வந்துட்டு நடத்திக்கிட்டே தான் இருக்க போறாங்க. ஸோ அரசு ஊழியர்கள், அரசு அலுவலகங்களில் வேலை பார்க்கக்கூடிய அலுவலர்கள் லஞ்சம் வாங்குறதுக்கே பயப்படக்கூடிய நிலை கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ டிவிகே ஆட்சியில் வந்துட்டு இருக்கு அப்படின்றது தான் உண்மையான விஷயம். இதை யாருமே மறுக்க முடியாது. ஸோ மக்களே, இந்த ஒரு பதிவில் நாம் நிறைய செய்திகள் சார்ந்து பார்த்துருக்கிறோம். இந்த செய்திகள் சார்ந்து உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும் அப்படின்றத மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.